வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள்னு வரும். ஸோ உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் என்ன இருக்கும், ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி, ஸோ உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசும். அதுதான் 2ல் சனி இருக்கும்போது சில நேரங்கள் வந்து இடகடமாக பேசுவது வந்து வழக்கமாக இருக்கும். மறுபடியும் குழந்தை இல்லாதவர்கள் இப்போ குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ட்ரீட்மெண்ட் மூலியமாகவோ இல்லை நேச்சுரலாகவே வந்து திருமணமானவருக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 5 என்பது பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், கொஞ்சம் வந்து இடவிடமாக பேசி மாற்றிக்கும். அதே மாதிரி தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெருத்தல் லாபங்கள், பூமி சம்பந்தமான விஷயம், வண்டி வாங்கினாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து சுயசாரத்தில் போகும்போது ஏதாச்சும் ஒரு பேராசை மூலியமாக மற்றவங்க நம்மளை கவுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த 10க்கு 5ன்றது 8ஆக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும். வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும், அதீதமான வேலை சுமைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. சில பேருக்கு வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து சின்ன மன வருத்தத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து ஏதாச்சும் தவறுதலாக மனம் நோகிற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றவர் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது சில வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளுறோம், வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம். எக்ஸஸாக வந்து அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க சொல்லிட்டு பெரிய கடன் வாங்குறது மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், மனைகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பு. இந்த ரியல் எஸ்டேட்டு, வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களும் வந்து சிறப்பான லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதுவரை சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி, அதனால் சூரியன் வந்து உங்களுக்கு 5ல் இருந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சின்ன டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதனால் வந்து தலைவலி வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி சந்திரன் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அது சிறப்பான பலன்களை கொடுத்துரும். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், கணவன் மனைவிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறவுகள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது சொத்துக்கள், வீடு, வண்டி, வாகனங்கள், யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலா பிரயாணங்களுக்கான விஷயங்களை கண்டிப்பாக மேற்கொள்வாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். சொந்த ஊர், ஸோ சொந்த ஊரில் வந்து ஏதாச்சும் லிட்டிகேஷன், அப்பாவோட லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி அந்தரம் நடக்கணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது 5ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வேலை நிறைய மாற்றங்கள் இருக்கும், சின்ன மன உளைச்சல், சின்ன டென்ஷன் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும். மகர லக்னமாக இருந்து குரு தசாபத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து 3 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து குரு தசாபத்தி அந்தரம் நடக்குதோ கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள், ஊர் விட்டு ஊர் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிரமம். கொஞ்சம் பக்தியில் வந்து நிறைய நாட்டம் வருவதற்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ வேலை செய்பவர்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது வந்து ஏன்னா முதலாளியோட ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் குரு தசாபத்தி அந்தரங்கள் நடக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சனி தசாபத்தி சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். குடும்பத்தோடு வந்து ஒரு சுற்றுலா செல்வதற்கான ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பத்தில் வந்து ஒரு புதிய உறவுனா கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி அந்தரம் நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும். வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகத்தில் வந்து நிறைய ஈடுபாடு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது தசாபத்தி கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது
நிறைய லாபங்கள். ஸோ கணவன் மனைவி ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன நேரங்களில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். உறவு ரீதியான விஷயங்கள் மாமியார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறோம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம். ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு. இதுவரை வந்து என் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். எங்கேயுமே தோற்றதே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலியமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகார பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன். என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து என் லைஃப் டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க. அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது வேறு ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. என்ன மாதிரி நிர்பந்தம்னா, அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வச்சதே என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள். அன்னைக்கு போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து கொடுத்துச்சு அந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் வந்து ஒரு பெரிய சரிவை கொடுத்துச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு. ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து. ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு புத்தாண்டு இது பண்ணும்போதோ அந்த பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களது வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி. அது எப்படி பார்க்கணுன்னா, உங்களது நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறையா இருக்குங்க. ஸோ அந்த பஞ்சபட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கிது வெளியில், வாங்கி படிங்க. இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் அவர்கிட்ட இதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கே புரியும். ஸோ கண்டிப்பாக அது வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். வாழ்நாளில் இது அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்கறதில்ல. ஸோ பஞ்சபட்சியை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.